அனைவருக்கும் வணக்கம். நாம் அறிவியல் பாடத்தில் அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்படும் வினாக்களை ஒவ்வொன்றாக பகுதியாக பார்த்து வருகிறோம். ஏன் என்ற தலைப்பின் கீழ் தற்பொழுது வினாக்களை காண இருக்கிறோம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பகுதிக்கு செல்லலாம். இயற்பியல் 1. பெரிய வாகனங்களில் திருகு மரங்களை சுழற்றி இறுக்கம் செய்ய நீளமான கைப்பிடிகள் கொண்ட திருகு குரடு பயன்படுத்தப்படுவது ஏன்? கிரிக்கெட் விளையாட்டில் மேலிருந்து விழும் பந்தினை பிடிக்கும் போது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன்? 3வது கேள்வி. விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர் எவ்வாறு மிதக்கிறார்? 4வது கேள்வி. வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? இந்த கேள்வி அரசு பொதுத் தேர்வில் ஒரு முறை கேட்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 5வது கேள்வி. போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்ன? 6வது கேள்வி. மின்னிழை விளக்குகளில் டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் மின் உருகி இழையாக அதனை பயன்படுத்துவதில்லை ஏன்? 7வது கேள்வி. நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோக கலவை மின்சார வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுத்தப்படுவது ஏன்? இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 8. ஒளியானது கோடை காலங்களை விட மழை காலங்களில் வேகமாக பரவுவது ஏன்? 9. இசையரங்கங்களின் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன்? இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 10வது கேள்வி. ஜப்பானில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு புதிதாக பிறக்கும் சில குழந்தைகளுக்கு பிறவி குறைபாடுகள் காணப்படுவது ஏன்? அடுத்ததாக வேதியியல் பகுதியை காண இருக்கிறோம். முதல் கேள்வி. குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன்? 2வது கேள்வி. சூடான தெவிட்டிய காப்பர் சல்பேட் கரைசலை குளிர்விக்கும் போது படிகங்களாக மாறுகிறது ஏன்? 3வது கேள்வி. வெப்பநிலை உயர்த்தும் போது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது ஏன்? இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக உயிரியல் பாடப்பகுதியில் 1. ஒளிச்சேர்க்கையின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெற வேண்டும்? 2வது கேள்வி. முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன்? இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 3வது கேள்வி. முயலின் பல்லமைவு ஏன் ஹெட்ரோடன் பல்லமைவு எனப்படுகிறது? 4. மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுகிறது ஏன்? 5வது கேள்வி. RH காரணியை கண்டறிந்தவர் யார்? அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? 6வது கேள்வி. சைனோ ஆரிக்குலார் கணு பேஸ் மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 7வது கேள்வி. தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன? முக்கியமான கேள்வி. 3 முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 8வது கேள்வி. வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? தாவரங்களில் அதன் 3 செயல்பாடுகளை எழுதுக. 9வது கேள்வி. தாவரங்களின் இறுக்கநிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது ஏன்? 10வது கேள்வி. ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பதேன்? ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 11வது கேள்வி. உடலை இனப்பெருக்கம் ஏன் குறிப்பிட்ட தாவரங்களில் மட்டும் நடைபெறுகிறது? 12வது கேள்வி. மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்ட பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார்? 13வது கேள்வி. தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் யூப்ளாய்டு நிலை சாதகமானதாக ஏன் கருதப்படுகிறது? 14வது கேள்வி. ஆர்க்கியோப்டெரிக்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது? ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.